இன்னைக்கு எந்த வஹாபி குர்ஆன் ஓதக்கூடாது என்று சொன்னானோ அதே வஹாபி கபருக்கு உள்ள போனா எதிர்பார்ப்பான் நிச்சயமா குர்ஆன் வராதா என்று. அதனால் நாம் மௌத்தாகாமல் இருக்கிறதுனால நம்ம தைரியமா பேசிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஓத வேண்டாம், ஹதியா செய்ய வேண்டாம், திக்ர் செய்ய வேண்டாம் என்பதாக. ஆனால் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்லாமிய பாடத்தை நன்கு கற்றறிந்த அருமை சஹாபாக்கள் நமக்கு காட்டித் தராங்க. குர்ஆன் ஓதலாம், கபருக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதலாம். கேரளாவில் ஏராளமான இடங்கள்ல 40 நாட்கள் கபருக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதுவாங்க. இது அன்சாரி சஹாபிகள் காட்டி தந்த வழிமுறை. இது அன்சாரி சஹாபிகள் தங்களுடைய குடும்பத்தில் யாராவது மௌத்தாகிவிட்டால் அந்த கபருக்கு பக்கத்தில் சிஸ்டாக சென்று குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார் என்பதாக யார் சொன்னார்? இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னுல் கையும் தன்னுடைய கிதாபுர் ரூஹ் என்ற கிதாபுடைய 18வது பேஜில் இந்த சம்பவத்தை சொல்றார். சதக்கா செய்வது எப்படி கூடுமோ, மையத்திற்காக வேண்டி தான தர்மங்கள் செய்வது எப்படி கூடுமோ அதே போல்தான் மையத்திற்காக வேண்டி குர்ஆன் ஓதுவதும் கூடும் என்பது இஸ்லாமிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சஹாபாக்களுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது.